வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம 14/2/2026க்கு உண்டான ராசி பலன் எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, காதலர் தினம். இன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், பிரச்சனைகளை சந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்குங்க. ஓடிட்டு இருக்க திதின்னு பார்த்தோம்னா, திரையோதசி திதியும் பூராட நட்சத்திரமும் அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் சாயங்கால நேரத்தில் ஆரம்பிக்குதுங்க. சந்திராசிரமமா அமைகிறது ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் அமையும். இந்த 2 நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா வேண்டாத மன கஷ்டத்துல இன்னைக்கு மாட்ட வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும். ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேசத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பாராட்டு பத்திரங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு. அப்பனா செய்கிற வேலையிலையோ குடும்பத்திலேயோ ஒரு நிம்மதியை இன்னைக்கு சந்திக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு காதலர்களாகி நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு செலவுகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதனால செலவுகளை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. மிதனத்தை பொறுத்தளவுக்கு நிம்மதி இல்லாத தன்மையையும் வேண்டாத சங்கடத்தையும் மனம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி இல்லாத தன்மையையும் இது கொஞ்சம் கொடுக்கும். அப்போனா மன சஞ்சலத்தில் உட்கார்ந்துருக்காது. கடகத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அப்படின்னா நினைச்ச காரியத்தில் வெற்றியை கொடுக்கும். சிம்மத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட நட்புகள் மூலிமா இன்னைக்கு உறவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். புது நட்புகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. கன்னியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடல்நிலை இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இன்னைய பொறுத்தளவுக்கு அதாவது பிப்ரவரி 14 பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். துலாமை பொறுத்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் நல்லா வந்து சேரக்கூடிய நல்ல நாள் தான். இன்னைக்கு ஒரு புதுசாக தொழிலை தொடங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லாவே கொடுக்கும். விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பாசத்துக்காக ஏங்க வேண்டிய ஒரு ஒரு நாளாக தான் உட்கார்ந்துருக்குது. அதனால புதுசாக அன்பு செலுத்தணும்னு பார்த்தீங்கனாலும் அது பின்னாடி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. தனுசை பொறுத்தளவுக்கு எதையோ ஒன்றை இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போனா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மகரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்ட்னஸில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருங்க. அது உடல் வலியை ரொம்ப அதிகப்படுத்தும். அதனால் மாத்திரை மருந்துகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தான். கும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எடுத்தவனையுமே கடவுள் வழிபாடு எடுத்துட்டு புதுசாக தொடங்குங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மீனத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நல்ல லாபத்தை கொடுக்கும். உடல் உபாதைகள்லேருந்து உங்களுக்கு விலக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். சிக்கனமா யார் ஒருத்தங்க வாழ்றாங்களோ அவன் சீக்கிரமாவே பணக்காரனாவான் அப்படிங்கிறத கணக்கு. கடின உழைப்பை போட்டால் பணக்காரனாக முடியாது. சிக்கனமாக வாழ்ந்தால் பணக்காரனாகலாம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கங்க.